True Light Network. Truly beyond truth. இந்த வார ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இது ஒரு சிறப்பான செய்தி தொகுப்பா அமைந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 25வது செய்தி தொகுப்பா அமைந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாம 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்க ஆதரவு அளித்து கொண்டு வரீங்க. இதை எண்ணி நாங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். பிலிப்பைன்ஸில் மாபெரும் எழுப்புதல் கூடுகை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் மக்கள் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதித்தனர். இந்தியாவில் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் கிறிஸ்தவம் ஆற்றிய தொண்டு என்ன? மீண்டும் உருவெடுக்கும் கொரோனா வைரஸ், தேசத்தின் நலனுக்காக ஜெபிக்க வேண்டும். சென்னை பட்டணத்தை அசைத்த அற்புத பெருவிழா. மக்களிடத்திலே காணிக்கை பிரிப்பதற்காகவா, நீ சம்பரமமாய் வாழுவதற்காகவா, நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் நடந்த அற்புதங்கள் அமெரிக்க தேசத்தில் நடைபெற்றது. ஆப்பிரிக்க பழங்குடி இனத்தவர்கள் மத்தியில் நடந்த அதிசயம். நேபாள் தேசத்தில் கிறிஸ்தவம் உதயமானது எப்படி? சுவாரஸ்ய பின்னணி. பிரேசிலில் 7,000 பேர் கூடிய மாபெரும் எழுப்புதல் கூடுகை. வடகொரியாவில் கிறிஸ்தவர்களின் நிலை என்ன? எழுப்புதல் எப்போது? போலாந்து கிறிஸ்தவர்களின் தேசம் என்று லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து முழக்கமிட்டனர். இனி விரிவான செய்திகள். பிலிப்பைன்ஸ்ல ஒரு மாபெரும் எழுப்புதல் கூடுகை நடைபெற்றிருக்கு. பிலிப்பைன்ஸ்ல அநேக எழுப்புதலின் காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வராங்க. இந்த ஒரு கூடுகை நிமித்தமா மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து கொண்டு வருது. அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. பிலிப்பைன்ஸில் உள்ள மணிலா என்கிற இடத்தில் அதிகமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வருகின்றனர். இங்குள்ள 91% மக்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களே. இங்கு ரோமன் கேத்தலிக் பிரிவை சார்ந்தவர்களே அதிகமாக வாழ்கின்றனர். ஆனாலும் இப்பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆவிக்குரிய அசைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பெரும்பாலான இடங்களில் ஜனங்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றனர். அநேக எழுப்புதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சமீபத்தில் மணிலாவில் அப்போஸ்தலர் கேத்ரின் கிரிக் என்கிற பெண் ஊழியர் மூலமாக மாபெரும் கூடுகை ஒன்று நடந்து இக்கூடுகையில் 10,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் கலந்து கொண்டனர். அநேகர் பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றனர். Revival is now, Philippines! God is ready to move in this nation, in Asia. And so God is going to release this anointing upon your lives and you will never be the same. God is freeing you right now. I break every curse of witchcraft now. I cancel every demonic covenant now. I break every generational curse. அநேகர் கிறிஸ்துவோடு தங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டனர். இவை அனைத்தும் மாபெரும் அற்புதமான நிகழ்வாக அமைந்தது. பிலிப்பைன்ஸ் தேசத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இது போன்ற எழுப்புதல் நிகழ்வுகள் மற்றும் கூடுகைகள் விளக்கி கூறுகிறது. All must leave this whole family on 3 in Jesus' name. 1, 2, 3. Thank you, Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Complete freedom. ஈரான் மற்றும் இஸ்ரவேலுக்கு இடையே நடக்கிற யுத்தத்தின் காரியங்கள், என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரோம். நீங்களும் அறிந்திருப்பீங்க. இஸ்ரேல் மற்றும் ஈரான்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒன்றாக கூடி தேவனை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க, சமாதானத்தை வெளிப்படுத்துற வகையில. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக.
உலக நாடுகளில் சமாதானம் இல்லாமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் யுத்தத்தை செய்து வருகின்றனர். ஈரான் தேசத்திற்கும் இஸ்ரேல் தேசத்திற்கும் அநேக நூற்றாண்டுகளாய் பகை நிலை தொடர்ந்து வருகிறது. இஸ்ரேல் தேசத்தை ஒரு எதிரி நாடாக ஈரான் இதுவரை பாவித்து வருகின்றது. ஆனால் இந்த இரண்டு தேசங்களிலும் வாழும் கிறிஸ்தவர்கள் மூலமாக ஒரு அதிசய சம்பவம் நடைபெற்றுள்ளது. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு இன்பமாய் இருக்கும் என்ற வசனத்தை நம் கண்களுக்கு முன்பாக காண்பிக்கும் வண்ணமாக பகை நாடுகளான ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள கிறிஸ்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் கூடி தேவனை ஆராதித்து சமாதான உடன்படிக்கை செய்திருக்கின்றனர். இந்த சம்பவம் பார்வையாளர்களாகிய நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அந்த காணொளியை நாம் காணலாம். Que é digno de glória e louvores, levantemos nossas mãos e adoremos ao Senhor, porque grande és tu, maravilhas fazes tu, não há outro além de ti, não há. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சமீப நாட்களில் அதிகமான யுத்தங்களும் யுத்தத்திற்கான பதட்டமான சூழ்நிலைகளும் அதிகமாய் நிலவி வருகிற இக்காலம் பொதுமக்களையும் மற்றும் கிறிஸ்தவ மக்களையும் அதிகமாக பாதிக்கிறது. தேவன் இந்த இரண்டு தேசங்கள் மத்தியிலும் சமாதானத்தை கொண்டு வந்து பலத்த கிரியைகளை செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமின்றி ஈரான் இஸ்ரேல் முழுவதும் சுவிசேஷம் அதிகமாய் பரவ வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கு கல்வி மற்றும் மருத்துவம் ஒரு முக்கிய புள்ளியா அமைந்திருக்கு. இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய பங்கு கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் நற்செய்தியாளர்கள் சிறந்த தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றனர். குறிப்பாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் சிறந்த தொண்டை ஆற்றியிருக்கின்றனர். இந்தியாவின் கலாச்சார முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக நற்செய்தியாளர்களின் பணிகள் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. சில தகவல்களின்படி இந்தியாவின் 11 பிரதம மந்திரிகள் கிறிஸ்தவ பள்ளிகளில் கல்வி பயின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மிஷனரி வில்லியம் கேரி அக்காலத்தில் மொழி அறிவு ஜனங்களுக்கு இல்லாததினால் ஜனங்களுக்கு கல்வி கொடுத்து புத்தகங்களை வாசிப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இவர் பெங்காலி, ஓரியா, மராத்தி, ஹிந்தி, அஸ்ஸாமீசி அண்ட் சான்ஸ்கிரிட் போன்ற மொழிகளிலெல்லாம் வேதத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தலோமஸ் ஜீகன்பால்க் என்கிற நற்செய்தியாளர் இந்தியாவின் முதல் முறையாக பெண்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். 1912 கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு இலவசமாக மருத்துவத்தை வழங்கிய அக்கால மிஷனரிகள் ஏராளமான வியாதியஸ்தர்களை காப்பாற்றியிருக்கின்றனர். வில்லியம் ஜேம்ஸ் வான்லஸ் நற்செய்தியாளரால் மகாராஷ்டிராவில் ஆகச்சிறந்த மருத்துவ பணி செய்யப்பட்டது. 1900ஆம் ஆண்டு முதல் டாக்டர் ஐடா ஸ்கடர் பெண் மருத்துவ மிஷனரி மூலமாக வேலூரில் மருத்துவ சேவை தொடங்கப்பட்டது. சிஎம்சி மருத்துவமனை லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்றும் பிரயோஜனமாய் செயல்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மிஷனரிகள் இந்தியாவின் கல்வி மற்றும் மருத்துவ சேவையில் ஆற்றிய தொண்டு பணிகள் ஏராளம் உண்டு. கொரோனா வைரஸ் மீண்டுமாக பரவி கொண்டிருக்கா? சென்னையில நடைபெற்ற மாபெரும் அற்புத பெருவிழா, இயேசு இருந்த நாட்கள்ல நடந்த அற்புதங்கள் அமெரிக்கால நடந்து கொண்டிருக்குதா அப்படிங்கிற செய்திகளை செய்தி தொகுப்புகளா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். என் அன்பு நண்பர்களே, சென்னையில ஒரு பிரம்மாண்டமான துதி ஆராதனை கான்சர்ட், an evening of great music, wonderful worship and God encounter. மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது, மாறப்போகுது, எல்லாமே மாறப்போகுது, இயேசுவின் வல்லமையால் மாறப்போகுது. ஜூன் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்னையில் இருக்கிற YMCA நந்தனம் மைதானத்தில் நடக்க போது நீங்க உங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்து கொள்ளணும்னு சொல்லி நான் விரும்புறேன். அற்புதங்கள் நடக்க போது ஆண்டவர் அனுபவிக்க போறீங்க. அந்த சாயங்காலத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை என்னோட பர்சனல் இன்விடேஷன் எடுத்துக்கோங்க. டிக்கெட்ஸ் aliveconcert.org நீங்க புக் பண்ண முடியும். இல்லையா அந்த ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு டிக்கெட்ஸை
உடனே அனுப்பி வைக்கிறோம். இயேசுவை அனுபவிக்க வாருங்கள். மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். அடுத்த செய்தியா, கொரோனா வைரஸ் மீண்டுமாக பரவ ஆரம்பித்திருக்கு. அநேக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருது. ஆசிய கண்டத்துல இதனுடைய பாதிப்பு அதிகரித்து கொண்டு வருது. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். கோவிட்-19 என்கிற கொள்ளை நோய் உலகெங்கும் பரவி அநேகரை கொன்றது. இதனால் தேசம் அனைத்திலும் உள்ள மக்கள் மிகவும் பொருளாதாரத்திலும் மனரீதியிலும் பாதிக்கப்பட்டனர். மக்கள் உலகெங்கும் கொரோனா தொற்று வியாதியினால் மரித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய தாக்கம் இன்றளவும் உள்ளது. அநேகர் கொரோனா நாட்களில் ஏற்பட்ட மன பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு இன்றும் போராடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இப்போது இந்த கொரோனா வைரஸ் மீண்டும் முதலிலிருந்து மிகப்பெரிய அலை போல வரத் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஆசியா நாடுகளில் அதிவேகமாக பரவுகிறது என்று அறிக்கைகள் கூறுகிறது. மற்றும் ஹாங்காங், தாய்லாந்து, சிங்கப்பூர், சைனா இந்த இடங்களில் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. சமீப காலங்களில் அநேகர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் தீவிரவாத செயல்களும் இப்பொழுது பயமுறுத்தும் கொள்ளை நோய்களும் நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. எனவே நம் தேசத்தின் நலனுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. சென்னை பட்டணத்துல மாபெரும் அற்புத பெருவிழா நடைபெற்றிருக்கு. அநேக ஜனங்கள் திரள் கூட்டமா கலந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அற்புத அடையாளங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் எழும்பி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற வகையில அந்த ஒரு கூடுகை நடைபெற்றிருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். கடந்த மே 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரையில் சென்னை தீவுத்திடலில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் மூலம் அற்புத பெருவிழா எழுப்புதல் கூட்டம் நடைபெற்றது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடைசி நாளில் 40,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெரும் மழையாய் பெற்று சென்றனர். இக்கூடுகையின் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. செய்ய பெருமைக்காகவா, மக்களிடத்திலே காணிக்கை பிரிப்பதற்காகவா, நீ சம்பரமமாய் வாழுவதற்காகவா, நீ சுகபோகமாய் வாழுவதற்காகவா? என் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கையில் எவ்வளவு நீ சுவிசேஷத்திற்காக செலவு பண்ணுகிறாய்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட என்ன செய்கிறாய்? தேவன் கணக்கு கேட்பார். ஒருவரும் தப்ப முடியாது. தேசத்தில் இருக்கிற சாதாரண ஒரு மனிதனில் இருந்து தேசத்தை ஆளுகிற உச்ச நிலைமையில் இருக்கிறவர்கள் வரைக்கும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாயத்தீர்ப்பின் நாளிலே நின்றே ஆக வேண்டும். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களும் என்னை கேட்க யார் இருக்கிறார்கள்? இந்த திமிரிலே நடக்கிறவர்களும் இயேசு ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றே ஆக வேண்டும். நீங்க கையை நீட்டி ஜெபிச்சா சப்பானிகள் நடப்பார்கள். நீங்க கையை நீட்டி ஜெபிச்சா கொரிடர் பார்வை அடைவார்கள். வாலிபனே உன்மீது, வாலிப மகளே உன்மீது ஒரு புதிய அபிஷேகம், அது அக்னியின் அபிஷேகம் இப்பொழுது உன்மீது இறங்க போகிறது. ஆண்டவரே நிரப்புவீராக, நிரப்புவீராக, அக்னியினால் நிரப்புவீராக, வரங்களினால் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக ஆண்டவரே, வரங்களினால் நிரப்புங்க. சென்னை பட்டணத்தில் மாபெரும் எழுப்புதல் துவங்கிவிட்டது என்பதற்கு இக்கூட்டத்தில் நிகழ்ந்த அற்புத சாட்சிகளே அடையாளமாகும். 2 வருஷமா நான் நேற்று ப்ரேயருக்கு வந்திருந்தேன். நான் சொல்லி அழுதேன், இந்த மாதிரி என் பாப்பாவை நான் மச்சின குழந்தை நான் கூட்டிகிட்டு வரேன், இவ பேர் சொல்லி அழைக்கணும், இவருக்கு இருக்கிற பலவீனம் எல்லாம் போகணும்னு சொன்னேன். ஆனால் இவளை கூப்பிடுறது தர்ஷினின்னு தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவ தர்ஷினின்னு சொன்னீங்க. அவளுக்கு சொன்ன உடனே இந்த நடுமுது எல்லாமே அவளுக்கு நடுக்கம் கொடுத்தது. அப்படியே தர்ஷினி, தர்ஷினி, தேவ தர்ஷினி என்பது மொழி பெயர். தர்ஷினி என்று ஒன்று அழைக்கிறாங்க.
ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே தர்ஷனி. உன் முதுகு எலும்பு பாதிக்கப்பட்டு நடக்க கூட பலனற்ற நீ வந்தாய். அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி உன்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. இப்பொழுது உனக்கு விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. உங்க பேர் என்ன? தேவதர்ஷினி. தேவதர்ஷினியா? கஷ்டப்பட்டீங்களா வலினால? ஏசப்பா தொட்டாங்களா? இப்ப என்ன நடந்துச்சு? ஓகே ஓகே, வலி எல்லாம் போயிட்டு பாருங்க. அவங்க ஜெபிச்சிருக்காங்க முழு பேரை சொல்லி சுகமாக்கணும்னு. இந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தை இயேசு தொட்டு விடுதலை கொடுத்து நான் பெயர் சொல்லி அழைத்து இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அமெரிக்க தேசத்துல மாபெரும் எழுப்புதலின் காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு அப்படிங்கறத சில செய்தி தொகுப்புகளா நம்ம பார்த்து கொண்டு வரோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்துல நடந்த அற்புத அடையாளங்கள் அமெரிக்காலையும் நடந்து கொண்டு வருது. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. அமெரிக்கா தேசம் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போதகர் லோவி லாங்கோம்பா எலையஸ் அவர்கள் மூலமாக சப்பானியாய் பிறந்த ஒரு சிறுவன் இயேசுவின் நாமத்தினால் குணமாக்கப்பட்டு எழுந்து நடந்தான். இந்த அற்புத காணொளி உங்கள் பார்வைக்காக. Help this young one. Help this young one. Don't worry, I already know. What's your name? Sion. Sion? Yeah. Squeeze my hand. Squeeze it as hard as you can. Let the power of God come upon you. Let the power of God come upon you. You crippling spirit, leave him. You crippling spirit, leave him. You crippling spirit. Kick again, kick again, kick again, kick again, kick again, kick this one. Kick. Hallelujah. Come to me. Come to me. Come to me. Come to me. Come on. Hallelujah. 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 Come to me. ஜயன் என்கிற சிறுவன் பிறவிலேயே அதிக பலவீனத்தோடு பிறந்தான். நரம்பு மற்றும் தசைகள் வளர்ச்சியின்றி உடல் ஊனத்தோடு வாழ்ந்தான். சமீபத்தில் நடைபெற்ற அற்புத சுகமளிக்கும் கிறிஸ்தவ கூட்டத்தில் அழைத்து வரப்பட்ட சிறுவன் ஜயன் போதகர் லோவி லோங்கோம்பா எலையஸ் இயேசுவின் நாமத்தினால் ஜெபித்த போது உடனே அற்புத சுகம் பெற்று எழுந்து நடந்தான் சிறுவன் ஜயன். ஆதி அப்போஸ்தல காலத்தில் நடைபெற்ற அற்புதங்கள் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆப்பிரிக்க பழங்குடியினர் மத்தியில நடந்த ஒரு மாபெரும் அற்புதம். நேபாளில் கிறிஸ்தவம் எப்படி உதயமானது? அது மாத்திரம் இல்லாம 7000 பேர் ஒன்று திரண்டு ஒரு கூடுகையில பங்கு பெற்றிருக்கிறாங்க. அது எந்த இடம் அப்படிங்கிற காரியங்களை குறித்ததான செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். வாவ், நம்ம கிறிஸ்டியன் சாங்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல கிடைச்சா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். எஸ், ரொம்ப சந்தோஷத்துடன் தமிழ் காஸ்பல் மியூசிக்கின் மிகப்பெரிய முயற்சிக்கு உங்களை அறிமுகப்படுத்த போறேன். காட் மியூசிக் ஆப். நமக்கு ஃபேவரட்டான பழைய கீர்த்தனை பாடல்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாத்தையும் காட் மியூசிக் ஆப்ல கேட்க முடியும். இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டியே நமக்கு பிடிச்ச சாங்ஸை நாம பாடுறதுக்கு மியூசிக் ட்ராக்ஸும் இருக்கு. அந்த சாங்ஸ்க்கு நீங்க மியூசிக் ப்ளே பண்ணணும்னு ஆசைப்பட்டா கார்ட் ஷீட்ஸும் இருக்கு. நீங்களும் சாங்ஸ் எழுதி ரிலீஸ் பண்ணியிருந்தா அதை இந்த ஆப்ல ஃபீச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் us at godmusicapp.com. Welcome to the God Music family. மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆப்பிரிக்கால இருக்கிற பழங்குடியினர் மத்தியில ஆண்டவர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில கிறிஸ்துவ குறித்ததான விசுவாசம் பெருகுகிற வகையில இந்த ஒரு காரியம் அமைந்திருக்கு. அதை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. நீங்கள் காணும் இந்த காணொளியில் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு பழங்குடி இனத்தவர்கள் முழு கிராமமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு
தண்ணீரற்ற வறண்ட நிலத்தில் அவர்கள் தூர இடத்தில் இருந்து தண்ணீர் சுமந்து வந்து தண்ணீர் தொட்டி போல் அமைத்து ஞானஸ்தானம் பெற்றனர். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட இந்த பழங்குடி இனத்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஞானஸ்தானம் பெற்று தேவனை துதித்து பாடுவது கண்கொள்ளா காட்சியாகும். They took your sin on his body. They took Jesus. They tied him up. They beat him. They ripped his skin off of his bones. They pulled his beard from his face. The Bible says 2 pieces of tree. And they made a cross. And they nailed him to the tree. And they laughed at him. They made fun of the Son of God. And he's suffering. And he looked at all of us. Father, forgive them. They don't know what they're doing. I'll take their sin. And they put him in a tomb. 3 days later, Jesus came back to life. And he breathed. Anyone who believes this word, their sin forgiven. God so loved the world that he gave Jesus. And whoever believes in Jesus shall not perish in hell. நேபாளில் கிறிஸ்தவர்களுடைய பின்னணி என்ன? நேபாளில் கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப காலத்துல நிறைய தடைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடைகள் மாறி இப்பொழுதும் அங்க இருக்கிற ஜனங்களுடைய, அதுவும் கிறிஸ்தவ ஜனங்களுடைய நிலைமை என்ன, அதனுடைய பின்னணியை குறித்ததான ஒரு செய்தி தொகுப்பு வாங்க பார்க்கலாம். நேபாள் தேசத்தில் ஆவிக்குரிய எழுப்புதல் அதிதீவிரமாய் பரவிக்கொண்டிருக்கிறது. வெளி தேசங்களிலிருந்து, குறிப்பாக தென்கொரியா தேசங்களிலிருந்து அநேக நற்செய்தியாளர்கள் நேபாள் தேசத்தில் சிறப்பாய் ஊழியம் செய்து வருகின்றனர். நித்திய ராஜ்யத்திற்காக அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த நேபாளில் எப்படி சுவிசேஷம் பரவியது? 18ஆம் நூற்றாண்டில் நற்செய்தியாளர்கள் நேபாள் தேசத்தில் அவர்களது பாதங்களை பதிக்க ஆரம்பித்தனர். கேப்புச்சின் ஃப்ரையர்ஸ் என்கிற நற்செய்தியாளர் காத்மண்டு வேலி என்கிற இடத்தில் நற்செய்தி பணியை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் நேபாளில் பிற மதத்தின் கலாச்சாரங்கள் வேரூன்றி இருந்ததால் சுவிசேஷம் ஜனங்களை சென்றடைவதற்கு மிகப்பெரிய தடையாயிருந்தது. கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகள் சுவிசேஷத்தை நேபாள் தேசத்தில் தடை செய்து வைத்திருந்தனர். 1950 ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு பிறகு வெளி தேசங்களிலிருந்து நற்செய்தியாளர்களும் கிறிஸ்தவர்களும் சமுதாய தொண்டிற்காக நேபாள் தேசத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டார்கள். 1990களில் மாற்றி அமைக்கப்பட்ட சட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அதற்கு பின்னாக கிறிஸ்தவத்தின் வளர்ச்சி தேவனுடைய அநாதி திட்டத்தால் நேபாள் தேசத்தில் அசுர வேகம் எடுத்தது. இப்போது ஆசிய கண்டத்திலேயே அதிகமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தேசத்தில் நேபாள் தேசமும் ஒன்று. நேபாளில் மிகப்பெரிய எழுப்புதல் விரைவில் நடக்கப் போவதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிரேசில்ல 7000 பேர் ஒன்று திரண்டு ஒரு எழுப்புதல் கூடுகையில பங்கு பெற்று ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. பிரேசில்ல எழுப்புதல் அக்கினி தீவிரமா பரவி கொண்டிருக்கு அப்படிங்கிறத இந்த கூடுகை நிமித்தமா நம்மளால அறிந்து கொள்ள முடிகிறது. அங்க என்ன காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். பிரேசிலில் மாபெரும் எழுப்புதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் அமேசானில் உள்ள நீர்நிலைகளில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒன்று கூடி ஞானஸ்தானம் பெற்றது அற்புதமான காட்சியாய் அமைந்திருந்தது. இந்த வருடம் ரிவைவல் இன் பிரேசில் ஃபயர் கான்ஃபரன்ஸ் 2025 என்கிற எழுப்புதல் கூடுகை பிரேசிலில் நடைபெற்றது.
இதில் தெற்கு பிரேசிலில் உள்ள ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கலந்து கொண்டனர். 7000 ஜனங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் தேவன் ஆச்சரியமான விதத்தில் கிரியை செய்தார். மே 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாபெரும் ஆவிக்குரிய எழுப்புதல் நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அனைவருடைய இருதயத்திலும் தேவன் அதிகமாக கிரியை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் மீது அதிகமாய் ஊற்றப்பட்டார். திரளாய் ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என விசுவாசிக்கிறோம். வடகொரியால கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது? போலாண்ட்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு ஆண்டவருடைய நாமத்துக்கென்று என்ன காரியத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். ஹாய்ண்ணா, சாப்பிடாம என்ன பண்றீங்க போன்ல? அதுவாமா, ஆர் கனெக்ட்ல இருக்கிற நம்ம குரூப்ல ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆர் கனெக்ட் ஆப்பா? சரி, அப்படியே அந்த குரூப்ல என்னையும் ஆட் பண்ணுங்களேன். நீங்க போடுற ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நானும் பாக்குறேன். நீ தான் ஏற்கனவே பல சோஷியல் மீடியா குரூப்ல இருக்கியா, அப்புறம் இருக்கு இந்த குரூப்? அண்ணா, இப்பெல்லாம் சோஷியல் மீடியால கிறிஸ்டியன் கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஆமாம்மா, ஆர் கனெக்ட்ல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆர் கனெக்ட் வந்து முழுக்க கிறிஸ்டியன்ஸ்கான ஆப். அதுல நம்ம டேட்டாவும் சேஃபா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயா இருக்கும். அதனால தான் நானே யூஸ் பண்றேன். ஓ, அந்த ஆப்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? அப்புறம் என்ன, என்னையும் ஆட் பண்ணுங்க. உடனே பண்றேம்மா. அது மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு எக்கச்சக்கமான பர்சனல் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எங்கேஜிங்கா வச்சு உங்க ஃபேமிலியோட ஜெபமும் பண்ணிக்கலாம். அண்ணா, எனக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. தேங்க்ஸ்ண்ணா, நான் போயிட்டு வரேன். தி ஆர் கனெக்ட் ஆப் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களை ஒன்றிணைக்கும் பாதுகாப்பான தளம். மீண்டுமாக ட்ரூ லைட் கிறிஸ்தவ செய்திகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கொரியால எழுப்புதலக்கினி தீவிரமா பரவி கொண்டு வருது. ஆண்டவர் ஒரு சில இடங்கள்ல ஒரு சில மாற்றங்களை செய்து கொண்டு வராங்க. குறிப்பா வடகொரியால கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன, அங்க கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வாறா இருக்கு, கிறிஸ்தவம் அந்த இடத்துல எவ்வாறான காரியங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை ஒரு தொகுப்பா வாங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் ஆபத்தான தேசங்களில் முதல் பட்டியலில் வடகொரியா உள்ளது. இங்கு கிறிஸ்தவர்கள் கர்த்தரை ஆராதிப்பது, வேதம் வாசிப்பது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக கொல்லப்படுவார்கள். இல்லையெனில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அடைக்கப்பட்டு ஆயுள் முழுவதும் சித்திரவதை செய்யப்படுவார்கள். மற்றும் வடகொரியாவில் 4 லட்சம் ரகசிய கிறிஸ்தவர்கள் வாழ்வதாக ஓப்பன் டோர்ஸ் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் குடும்பத்தினரையும் அதிகமாக உபத்திரவப்படுத்துவார்கள். சபை ஆராதனை என்பது வடகொரியாவில் கிடையாது. எங்கேயும் ஜனங்கள் கூடி ஆராதிக்கவும் ஜெபம் செய்யவும் முடியாது. அப்படி ரகசியமாக செய்தால் மிகப்பெரிய ஆபத்தாய் முடியும். குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தாரே வடகொரியாவை ஆட்சி செய்கின்றனர். அவர்களை தெய்வமாக வழிபட வேண்டும் என்பதே வடகொரியாவின் சட்டமாக அமைத்திருக்கின்றனர். இங்கு பரிசுத்த வேதாகமம் வைத்திருப்பது மற்றும் கிறிஸ்தவருக்கான அடையாளங்கள் வைத்திருப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. வடகொரியாவில் இருந்து ஜனங்கள் தப்பி சீனாவுக்கும் தென்கொரியாவிற்கும் மற்ற தேசங்களுக்கும் தப்பிச் செல்கின்றனர். வடகொரியாவில் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டு கிறிஸ்தவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட ஊக்கமாக ஜெபிப்போம். போலாண்ட்ல இருக்கிற கிறிஸ்தவர்கள் இடையே இருந்து ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அங்கு ஒன்று திரண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துற வகையில் ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க. அப்படி என்ன காரியத்தை செய்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு செய்தி தொகுப்பா வாங்க பார்க்கலாம். போலாண்டில் மிகப்பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். தற்சமயம் கிடைத்த தகவல்களின்படி அநேகர் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கின்றனர். அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வருகின்றனர். போலாந்து தேசம் அனைத்திலும் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய மாற்றத்தை பார்த்து வருகிறோம். மற்றும் கடந்த ஆண்டு போலாண்டில் நடந்த நிகழ்வின் காணொளி இணையதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த காணொளியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் பொதுவெளிகளில் ஒன்றாக கூடி தேசத்தின் கொடிகளை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போலாந்து கிறிஸ்துவர்களின் தேசம் என்பதை உறுதியாக அறிவித்திருக்கின்றனர் என்று இணையதள வாசிகளால் பகிரப்படுகிறது.
போலாந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கும் தேசம் என்றாலும் இப்பொழுது ஆவிக்குரிய மாற்றம் நடந்து வருகிறது. நேயர்களே, இந்த வாரமும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் தொகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இதுவும் 25வது எபிசோட அமைந்திருக்கு. 25,000 சப்ஸ்கிரைபர்ஸுடன் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்களும் இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகளின் லிங்கை ஷேர் பண்ணுங்க. இதே போல உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளுடன் அடுத்த வாரம் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.